ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க நிலா வீட்டுல இருந்து பரபரப்பா வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. பல்லவன் பார்த்துட்டு, என்ன நீ என்ன ஆச்சு, உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கையில சர்டிபிகேட்டை காணா, எங்க நீ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், வா பல்லவா போலாம் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கலங்கி நிலா கூப்பிடவும், என்ன நீ என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, உங்களை எதுவும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், வா பல்லவா போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க. சரி நீ வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறிறாங்க. அண்ணி உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், இல்ல பல்லவா எனக்கு எதுவும் வேணாம், நீ வேணா ஏதாவது சாப்பிட்டுக்கையா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்ல அண்ணி எனக்கு எதுவும் வேணாம், உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பிட எதுவும் வேணான்றீங்க, என்னதான் அண்ணி நடந்துச்சு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இல்ல பல்லவா நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் பஸ்ல ஏறி உட்காடுறாங்க. இங்க நிலா பார்த்தா பஸ்லயே கண்கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்க பல்லவனுக்கு தெரியாம அழுகவும் பல்லவனும் அதை பாத்துறாரு. அப்ப வீட்டுல ஏதோ நடந்திருக்கு போல, உங்க அம்மா அப்பா ஏதோ அண்ணிய ரொம்ப பயங்கரமா பேசியிருப்பாங்க போல, அண்ணி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருப்பாங்க போல, அதான் அண்ணி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மனசுக்குள்ளேயே நடச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன் பார்த்துட்டு நிலாவை கேட்கிறாரு, என்னப்பா போன காரியெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா, சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டியாப்பா, கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இங்க நிலா பார்த்தா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா நிலா என்னப்பா ஆச்சு, ஏன்பா அப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், பல்லவன் அப்பதான் சேரன் கிட்ட, அண்ணே அண்ணி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போதே முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போய் கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு, பஸ்ல வரும்போது கூட அழுதாங்க, என்னன்னு கேட்டதுக்கு என்கிட்டே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கேலதான் அப்பதான் சோழன் வராரு. என்ன நீ நிலா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கலதான் இங்க நிலா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன நிலா என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா பதட்டப்பட்டு சோழன் கேட்கவும், அப்பதான் நடந்த விஷயத்த பார்த்தா நிலா சொல்றாங்க, என் சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே எங்க அப்பா எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இனிமேல் எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அண்ணன் அண்ணின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த குடும்பமும் கிடையாது, இனி நான் தனியா என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்கே சோழனுக்கு மனசுல பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பாடா நம்ம என்னமோ நினைச்சோம், இங்க போனவ அப்படியே இருந்துருவாளோ நினைச்சோம், ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, நமக்கு சாதகமா தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்பதான் சேரன் வருத்தப்பட்டு கேட்கிறாரு, என்னப்பா சொல்ற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஆமாண்ணா என்னை அங்க போகும்போது எல்லாரும் அங்கேயே இருக்க சொன்னாங்க, நான் அங்கே இருக்க முடியாது, என் சர்டிபிகேட்டை தாங்கன்னு கேட்டேன், ஆனா அதுக்கு அவங்க சர்டிபிகேட் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னுடைய சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு. இப்ப நான் என்னன்னா பண்றது, என் சர்டிபிகேட் இருந்தாதான் நான் வேலைக்கு போக முடியும், எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிலா அழுகவும், அப்பதான் சோழன், நிலாவுடைய ஐடி ப்ரூஃப் நம்ம போன்ல இருக்கே, நிலா எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, நீ முதல்ல அழுகையை நிறுத்து, ஐடி ப்ரூஃப் தானே போனா போயிட்டு போகுது, ஐடி ப்ரூஃப் எல்லாம் இப்ப எவ்வளவோ வழி இருக்கு எடுத்துக்கலாம், ஒரு சர்டிபிகேட் தானே, ஐடி ப்ரூஃப் இருந்தா உன்னுடைய சர்டிபிகேட்டை போலீஸ் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கலாம், அதுவும் நீ கோல்டு மெடலிஸ்ட், நம்ம ஈஸியா வாங்கிடலாம் நிலா, அழுகாத நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன சோழா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அட ஆமா நிலா, நீ முதல்ல அழுகை நிப்பாட்டு, ஐடி ப்ரூஃப் தானே, இன்னும் ஒரு 2 நாள்ல உன்னுடைய ஐடி ப்ரூஃப் சர்டிபிகேட் எல்லாமே ரெடி பண்ணிடலாம், நீ முதல்ல அழுகையை மட்டும் நிப்பாட்டு, நீ தான் சொல்லிட்டேல அங்கே இனிமேல் போக மாட்டேன், உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு, நீ இனிமேல் இங்கே இரு நிலா, உனக்கு என்ன ஒரு நல்ல வேலை, அதோட ஒரு சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணணும், அது மட்டும் தானே, இதெல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப நிம்மதியா இருக்கு. சேரனும் சொல்றாரு, அதான் சோழன் சொல்றாளப்பா அழுகாதப்பா கண்ணத்தோடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.